ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் முலாம் பழம் வச்சு 2 வகையான சூப்பர்பான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை கிருணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த சூப்பர்பான ட்ரிங்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் இருக்கிற இந்த முலாம் பழம் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு தான் ஹார்டாக இருக்கும், ஆனால் உள்ள ரொம்ப சாஃப்ட்டுங்க. கட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் விதைகள் இருக்கும். இதை இப்போது நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க. ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே லைட்டாக இப்படி நெம்பி எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக நாம் உடனே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை இப்போது இப்படி ஸ்பூன்னாலேயே நல்லா சாஃப்டாக ஸ்கூப் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக இது போலவே ஸ்கூப் பண்ணிக்க வருங்க. பார்க்க அவ்வளோ அழகாக செம்மையாக சூப்பராக ஈஸியாக ஸ்கூப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ போல் வந்திருக்குல்ல. அவ்வளோதான். இது இப்போ இருக்கட்டும். அப்புறம் இதோட விதைகளையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். விதைகளை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நாம் ஸ்கூப் பண்ண முலாம்பழ பல்ப்புகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அடுத்து இது போல் கண்டென்ஸ்டு மில்க்கும் இல்லை ஐஸ்கிரீமும் சேர்த்திக்கலாம். இப்படி கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால நம்மளுடைய மில்க் ஷேக் ரொம்ப ரிச்சாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி, ப்ரௌன் சுகர், கற்கண்டு இப்படி எது வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஐஸ்கிரீமும் இல்லை கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து மில்க் ஷேக் செய்கிறப்ப தான் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 மணி நேரம் வச்சா இது போல் பால் கட்டிக்கலாம் வரும். ஒரிஜினலாகவே இது போல் பால் கட்டிகள் சேர்த்து தான் மில்க் ஷேக்கே செய்யணும். இது தான் ப்ரொசீஜர். அப்போ தான் மில்க் ஷேக் ரொம்பவே திக்காக சூப்பராக இருக்கும். இதுவும் இல்லைன்னா நீங்கள் காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்ச பாலை கூட இது கூட சேர்த்துக்கங்க. மில்க் ஷேக் இன்னும் சில்லுன்னு வேணும் அப்படின்னா இது கூட சில ஐஸ் கியூப்ஸ்களையும் சேர்த்து இதை இப்போ நாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இதை இப்போ டம்ளருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ திக்காக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. உண்மையாகவே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்குங்க. இதுக்கு மேலே சில நட்ஸ்களையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே குடித்தாலும் செம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் அப்படின்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. ஸோ இந்த சம்மரில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே போலவே செஞ்சு கொடுங்க. வேண்டான்னு மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முலாம்பழம் மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே போல் முலாம்பழத்தோட பல்ப்புகளை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முலாம்பழம் தான். ஆல்ரெடி சொன்னது போல் முலாம்பழத்தோட விதைகளை வேஸ்ட் பண்ணிக்காமல் நாம் புட்டிங் இல்லை ஹல்வா இப்படியெல்லாம் செய்கிறப்போ நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலலாம் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்திங்க. நம்மளாவே முலாம்பழம் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது கூட சில ஐஸ் கியூப்ஸ்களையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு அரை லெமன் அளவுக்கு கொட்டைகளை நீக்கிட்டு இதையும் நல்லாவே ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டரை 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். என்ஹான்ஸ் பண்ண ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திட்டு இதையும் இப்போ நல்லாவே பிளெண்ட் பண்ணி இது போல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நொர ததும்ப அட்டகாசமாக இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ்களை சேர்த்து இது போல் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்குங்க. போல் வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம குடிப்போம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சுகர் சேர்த்திக்காமல் மேக் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச வர ஒயிட் சுகருக்கு பதிலாக தேனோ இல்லை ப்ரௌன் சுகரோ இல்லை பனங்கற்கண்டோ இப்படிப்பட்ட பொருட்களை சேர்த்து இது போல் ஜூஸாவோ இல்லை மில்க் ஷேக்காகவும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பர்சனலாக இன்றைக்கி இந்த முலாம்பழம் ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். இது ஆல்ரெடி ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும். இந்த முலாம்பழம் உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. இந்த 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.